friends, welcome to Sam Kutti Stories. இப்போ என்ன ஸ்டோரி நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் பார்க்கலாம். வாங்க போவோம். பசுமை நிறைந்த வன்னிப்பட்டி கிராமம். காலை சூரியன் ஒளியில் 15 வயதருள் தனது கனவுகளுடன் பள்ளிக்கு புறப்பட்டான். காடு அவனது நண்பன் போல் அழைத்தது. பள்ளி முடிந்ததும் அவன் தனது நண்பன் கவினுடன் காடு நோக்கி புறப்பட்டான். மழை, விலங்குகள், மர்மங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். ஒரு மூதாட்டியிடம் மூலிகைகள் பற்றி கற்றுக்கொண்டனர். ஒரு பாம்பை கூட அன்புடன் பார்த்தார்கள். இரவில் இருளிலும் தைரியத்துடன் தீ வைத்தான். மூத்தவார் ஒருவரிடமிருந்து ஒரு பாடம் கற்றான். காடு ஒரு உயிர், அதை மதிக்கணும். அடுத்த நாள் கிராமம் வந்தபோது அம்மாவின் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறியது. அருள் சொன்னான், இயற்கை நம்மை காக்கும், ஆனால் அதை காக்கும் பொறுப்பு நமக்கே. அந்த நாள் முதல் கிராமம் மாறியது. மரங்கள் நடப்பட்டன. குழந்தைகள் காடு சுத்தம் செய்தனர். அருள் கிராமத்தின் பெருமையாக மாறினான். மாலை நேரத்தில் வானத்தை நோக்கி அவன் எழுதினான், தைரியம் என்பது விலங்குகளை வெல்லுதல் அல்ல, அது நம் இதயத்தில் இயற்கையை நேசிப்பது. விஜயநகர அரசின் அரண்மனையில் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை நீதிமன்றம் ஆரம்பமாகியது. அங்கே எப்பொழுதும் போல தெரிந்த களவாணியாக நிற்கும் ஒருவர் புத்திசாலி தெனாலிராமன். அந்நாள் ஒரு பணக்கார வணிகர் மன்றத்துக்கு வந்து கூச்சலிட்டான். என் வீட்டு பசு திடீரென்று பால் தரவில்லை, இதற்கு காரணம் என் அயலான். கருத்தில்லாமல் குற்றம் சாட்டும் வணிகரை கேட்ட தெனாலி, அடிப்படையை கண்டுபிடிக்க நான் உங்கள் வீட்டிற்கு வரவேண்டும் என தீர்மானித்தான். பசுவை பார்த்த தெனாலி சிரித்தான். இந்த பசு பால் தராமல் இருப்பதற்கு அயலான் காரணமே இல்லை, காரணம் நீங்கள்தான் என்று வணிகரிடம் கூறினான். நீங்கள் பசுவுக்கு உணவு கொடுக்காமல் தினமும் அதிக பால் எதிர்பார்த்தீர்கள். பசுவும் ஒரு ஜீவன். நீங்க பாலையே வேணும்னு நினைச்சீங்க, அதுக்கு உணவு வேணும் என்ற உண்மையை மறந்துட்டீர்கள் என்று தெனாலி விளக்கினான். அரசர் சிரித்தார். அயலான் குற்றமில்லை, பசுவை சரியாக பராமரிப்பது உங்களுடைய கடமை, உங்களின் பொறுப்பின்மையே காரணம் என தீர்ப்பு வழங்கினார். அந்த நாள் வணிகர் உண்மையை உணர்ந்தார். பசுவுக்கு அன்பு மற்றும் உணவு கொடுத்தால் மட்டுமே அது நம் நலனுக்கு உதவும் என்று நன்றாக கற்றுக்கொண்டார். இப்படித்தான் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் ராஜ்யத்தில் அனைவருக்கும் பாடமாக இருந்தது. பொறுப்பும் பராமரிப்பும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவசியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்டோரி சூப்பராக இருந்ததா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? இயற்கையை நேசிச்சா இயற்கை நம்மளை நேசிக்கும். நம்ம ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தோன்னா மழை பெறுவோம். அதனால இதுலேருந்து லேர்ன் பண்ணது இந்த சூப்பரான ஒரு விஷயம். இப்போ செகண்ட் ஸ்டோரியில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க? செகண்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை லவ் பண்ணணும். அவன் அனிமல்ஸை ரொம்ப லவ் பண்ணி அவன் நிறைய ஃபுட்டு ஃபீட் கொடுத்தனால தான் நிறைய மில்க் அவனுக்கு கிடச்சிது. அதேமாரி நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்ம லவ் பண்ணோன்னா அவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க. அதனால் இது 2 ஸ்டோரியிலேருந்தும் நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்றதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்த நல்ல குட்டி ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.